பெரம்பலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரம்பலூர் அருகே உள்ள சிறுவாச்சூரில் வாக்கு சேகரித்த அவர், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும், வெளிநாட்டில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்போம் என பிரதமர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்பினார். இந்த முறை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் செல்வ பெருந்தகை கூறினார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்க? இங்க தாய்மார்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார், வருஷத்துக்கு 12,000. ராகுல் காந்தி சொல்றார், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தாய்மார்களுக்கு நான் கொடுப்பேன். இது வாக்குறுதி. இது மோடியோட வாக்குறுதி இல்ல, காங்கிரசின் வாக்குறுதி. உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தியோட வாக்குறுதி. 1 லட்சம். 1 லட்சம்னா மாசம் எவ்வளவு? 8,500 ரூபாய். இதுதான் மக்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றுவதற்கான திட்டங்கள். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.